உக்ரைன் ரஷ்யா வார் இன்னும் முடியல. இன்னும் பேச்சுவார்த்தைகள் இழுத்து கொண்டுதான் இருக்குது. அதனால நிறைய கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையும் டிஃபென்ஸ் செக்டர்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் ஜெர்மனி எல்லாமே அதிகமான அளவுக்கு பணத்தை டிஃபென்ஸ் செக்டர்ல பம்ப் பண்றாங்க. நம்ம இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா பிஃபோர் ஒரு 31 மார்ச்சுக்குள்ள ஒரு மெகா டிஃபென்ஸ் டீல் கிட்டத்தட்ட 1.5 lakh crores நடைபெற இருக்குது. அதனால டிஃபென்ஸ் கம்பெனிகள்ல உங்களுடைய பார்வை கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும். அது இப்போது நல்ல கரெக்ஷனாயும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய தரமான ஒரு 5 கம்பெனிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மசகான் டக், GRSE, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், கொச்சின் ஷிப்யார்ட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிறது அதுக்கு ஒதுக்கீடு கிடைக்கும் போதுதான் அந்த கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக மாறும். நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களும் இந்த கம்பெனிகளை பத்தி யோசிக்கலாம்.